மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது? விவரங்கள். மோனிஷா, தென்னிந்திய பகுதிகளில் மேலுள்ள வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி என்பது தற்போது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்களுக்கு ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழகத்தில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 10 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினம் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், நாளை மறுநாள் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 18 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.